அனைவருக்கும் வணக்கம். இப்போ சென்னையில மழை வந்துட்டு இருக்குங்க. ஐ திங்க் நெறைய ஏரியால மழை இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். இத நான் பார்த்ததும் எனக்கு ஒரு குறள் ஞாபகம் வந்துருச்சு. எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. இப்போ விவசாயத்துக்காக இந்த மழை வந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்போ இப்போ வந்துட்டு என்னது விதைகள் விதைக்கிறதுக்கான டைமா? இல்ல அதுக்கான மழையா அப்படின்றது தெரியல. எனவே அத பார்த்ததும் எனக்கு ஒரு குறள் வந்துருச்சு. ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அதனோட இம்பார்ட்டன்ட்டா பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. இந்த குறள் எங்க அப்பா அடிக்கடி சொல்லிக் குடுத்துருக்காரு எனக்கு. என்னன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உழவு தொழில் வேண்டாம் அப்படின்னு நம்ம மக்கள் வந்துட்டு எத்தனையோ தொழில் பண்றாங்க. ஓகே. அது பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க. ஆனா அப்படி எத்தனை தொழில் பண்ணி அது பின்னாடி ஓடினாலுமே கூட ஃபைனலா யார் பின்னால அவங்க ஓடி வரணும் அப்படின்னா விவசாயிங்க பின்னாடி தான். எதுக்காக அப்படின்னா ஃபுட், சாப்பாட்டுக்காக இல்லையா? நம்ம என்ன பெரிய வேலை வேணாலும் பண்ணட்டும், ஆனா உணவு கொடுக்கறது யாரு நமக்கு? அவங்க தான் விவசாயிகள். அவங்கள கடவுள் அப்படின்னு தான் சொல்லணும். கடவுள் தொழில், அந்த விவசாய தொழிலையே கடவுள் தொழில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அவங்கள வந்து தங்க தட்டில் வச்சு தாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். நான் இப்போ வந்து அரசியல் பேசலை, எனக்கு தோன்றிய விஷயத்தை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். ஓகே. டெல்லியில் நம்ம விவசாயிகள்லாம் போராடினாங்க இல்லை? அதாவது அவங்க வந்துட்டு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ரைட்? அவங்களுக்கு எனக்கு இது தேவை அப்படின்னு நம் தெருவில் இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடாது. தட் இஸ் நாட் குட். ஓகே. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன ஆகும்? எது ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஓகே, அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணிடலாம், காம்பன்சேட் பண்ணிடலாம். உணவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? அது குழந்தையாக இருக்கட்டும், நடுத்தர வயது உடையவர்களாக இருக்கட்டும், இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் சாப்பாடு இல்லைன்னா வாழவே முடியாது. அவ்வளோதான். ஓகே. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தொழிலை செய்கிறாங்க. ஓகே. நமக்கு உணவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்கணும், எல்லா மானியமும் கொடுக்கணும். ஓகே. இப்போவுமே அவங்க கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. விவசாயிக்கிட்ட இருந்து வாங்குற ஒரு கிலோ தக்காளி 2 ரூபாய் 3 ரூபாய் நம்ம கடைக்கு நம்மக்கிட்ட நுகர்வோர் கையில் அது வந்து சேரும்பொழுது 20 ரூபாய் 30 ரூபாயா ஆகுது. ஓகே. அதை மிடில் உள்ளவங்க சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. அவங்களுக்கு ரொம்ப கம்மி வருமானம் தான் வருது. ஸோ அவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஓகே. அவங்களுக்கு தேவையானதை பண்ணணும். அவங்க கேட்டு பண்ணணும் அப்படின்றது கிடையாது, கேட்காமலேயே பண்ணணும். ஆனால் கேட்டுமே பண்ணுறதுக்கு தயங்குறாங்க. ஓகே. அது பண்ணக்கூடாது. எனக்கு இந்த மழையை பார்த்ததும் விவசாயிகளை பற்றி பேசணும் அப்படின்னு எனக்கு தோணிடுச்சு. அதனால தான் இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய அருமையை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அவங்க விவசாயிகளை வந்துட்டு எல்லாருமே லவ் பண்ணணும். அவங்களுக்கு நிறைய சலுகைகள் அரசாங்கம் கொடுக்கணும். ஓகே. நன்றி.